1. இடம் சிவகங்கை அரண்மனை. சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாதர் அரசி வேலு நாச்சியாரோடு இதோ அரசவைக்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். அமருங்கள் அமருங்கள். அமைச்சரே, நம் நாட்டின் நிலைமை எவ்வாறு உள்ளது? நன்றாக உள்ளது அரசே. மிக்க மகிழ்ச்சி. நம் அண்டை நாடுகளின் செயல்பாடுகளில் ஏதேனும் மாற்றம் கண்டீரா? ஆம் அரசரே, அந்த ஆற்காடு நவாபு தான் தன் ஆட்சியில் இருந்த அனைத்து சமஸ்தானங்களில் ஆங்கிலேயர்களுக்கு தாரவர்த்து கொடுத்து விட்டாரே. அப்படியா? என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே? இன்னமும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆம், அந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் கூட ஆங்கிலேயரின் ஆட்சியில் உள்ளது அரசே. நமது சிவகங்கை சாம்ராஜ்யத்தில் ஆங்கிலேயரின் ஊடுருவல் அதிகமாகவே உள்ளது அரசே. இருக்கட்டும், ஆனால் அந்த ஆங்கிலேயன் நம்மிடம் நேருக்கு நேர் மோத மாட்டான். அவன் ஊடுருவலை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். படைகளை தயார்படுத்துங்கள் அமைச்சரே. உத்தரவு அரசே. தளபதியாரே, மன்னரின் கட்டளை கிணங்க நமது குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் செயல்பாட்டை துரிதப்படுத்துங்கள். உத்தரவு அமைச்சரே. அரசரே, தங்களை காண ஆங்கிலேய தளபதி ஜோசப் ஸ்மித் வந்துள்ளார். அப்படியா? வரச் சொல் அவரை. அழைத்து வாருங்கள் அவரை. வருக வருக. வந்தாரை வாழ வைக்கும் எங்கள் தாய்நாடு உங்களையும் வரவேற்கிறது. அமருங்கள். I'm not here to sit. I'm here to collect the tax. Your land Shivagangai is under our rule. You should pay the tax. அவையோருக்கும் அனைவருக்கும் புரியும்படி எம் செந்தமிழில் உரையாடலாமே. Oh, you're the leader of this place. You don't know how to speak in English? It's a shame. Mr. Joseph Smith, mind your words. English is just a language, not a knowledge. You should understand this first. ஆலோசிச்சு சம்சாரிக்கணும் மிஸ்டர் ஜோசப் ஸ்மித். எங்களோட பாஷை படிச்சே அறியோ, మనసులాయో ఇది మలయాళం. మాట్లాడేనా ఆలోచించి మాట్లాడు. ఇక్కడ వచ్చిన నువ్వుదా నేర్చుకుని కావాలి. అర్థమైందియా? ఇది తెలుగు. बात करे से पहले सोचो तुम यहाँ नहीं हो, तुम्हें हमारा भाषा सिखानी होगी. இது समझो. இது हिंदी मिस्टर जोसेफ स्मिथ. மிஸ்டர் ஜோசப் ஸ்மித், எமது ராணிக்கு தமிழ், உருது, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஏன் உங்கள் அண்டை நாட்டு மொழியான பிரெஞ்சையும் அறிவார்கள். தாங்கள் வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை மிஸ்டர் ஜோசப் ஸ்மித். Bravo, bravo. I appreciate. நான் இங்கு வந்தது வரி வசூலிக்க. உன் மக்களை வரி பணம் கட்டச் சொல். கப்பம் கட்டவில்லை என்றால் படை வரும். ஒழுங்காக கப்பம் கட்டு. என்ன கப்பமா? மடையா? உதிர ஆறு ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோவில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். நாச்சியா, இவ்வுலகிற்கே கலாச்சாரத்தின் முன்னோடியாம் நம்மினம், அது நம் தமிழினம். அவ்வாறு இருக்கையில் நமது கலாச்சாரமும் பண்பாடும் அவருக்கு எங்கே புரிய போகிறது? உண்மைதான் அரசே. விசுவாசமாக தான் இருக்க சொல்கிறோம். Or else you will pay the consequences. விசுவாசமா? உனக்கா? உன் சவகாசமே வேண்டாம். ஒழுங்காக வந்த வழியே செல். உன் தலையாவது தப்பு மிஸ்டர் ஜோசப் ஸ்மித். வெட்டி பேச்சுக்கள் வேண்டாம் நாச்சியா. உன் சரித்திரத்தை ஒரு முறை திருப்பி பார்த்தால் தெரியும் மிஸ்டர் ஜோசப் ஸ்மித், வெட்டி பேச்சுகளில் வீரர்கள் யார் என்று. Nothing in front of us. You are just a ashes. வெற்று காகிதம் என்று யாரையும் எண்ணி விடாதே. வெற்று காகிதம் ஒரு நாள் வானில் பட்டமாய் வட்டமிடும். அப்பொழுது நீயும் மண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் மிஸ்டர் ஜோசப் ஸ்மித். Oh, really? You're just a woman. What you can do? ஆம், நான் ஒரு பெண் தான். ஏன் பெண் சிங்கங்களும் வேட்டையாடும் என்பது உமக்கு தெரியாதா?
ஏளனம் வேண்டாம் நாச்சியா. ஏளனமா? எனக்கா ஏளனம் என்பது என் ரத்தத்தில் எல்லளவும் கிடையாது. நாங்கள் நினைத்தால் உங்கள் சிவகங்கையை சீர்குலைத்து விடுவோம். பட் தட்ஸ் நாட் அவர் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் இங்கு வந்தது எச்சரிக்கை செய்வதற்கு. யாருக்கு யார் எச்சரிக்கை செய்வது? மூடனே, தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இது மட்டுமல்ல இன்னமும் முடியும் என்று நான் வாளெடுக்க, பகையோர் கூட்டம் உள்ளம் கலங்க நான் கட்டி காத்த கோட்டை இது. இதில் உங்கள் எண்ணம் நிறைவேறாது. நீ வெயில் செல்லலாம். யாரங்கே? நாச்சியா, மதிக்கவில்லை என்றால் you'll have to pay a heavy price for it. Not to me, to the cannon bullets. What's that? பீரங்கி குண்டுகள். என்ன பீரங்கி குண்டுகளா? காலனையே காலால் எட்டி உதைக்கும் எம் தமிழனை உன் பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரிது என வாழும் குலம் எம் தமிழ் குலம். அதை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. You have to pay the tax for the facility you use. உழைக்கும் கைகள் எமது, சிந்தும் வேர்வை ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் இம்மண்ணும் எமது. கப்பம் எதற்கடா உனக்கு? I warn you, Nachia. Never ever think about the tax from us, not even in your dream. Get lost. You'll regret. Oh. அமைதி கொள் நாச்சியா. அமைச்சரே, இந்த கொள்ளையர் கூட்டம் எப்போது வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம். படைகளை தயார்படுத்துங்கள். போர்ப்படைகள் தயார் அரசே. நமது படைத்தலைவி தலைமையில் போர் வீரர்கள் எல்லையில் உங்கள் உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாச்சியா, நான் காளையார் கோயிலுக்கு சென்று பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே. அரசி வேலு நாச்சியாரும் படைத்தலைவி குயிலியும் போர் பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதோ காட்சி 2, இடம் போர் பயிற்சி மைதானம். வருக வருக மகாராணி அவர்களே. என்ன குயிலி, வரவேற்பெல்லாம் புதிதாக உள்ளது. அரசவையில் நீங்கள் சினம் கொண்டு பேசியது கர்ஜிக்கும் சிங்கத்தை விட கம்பீரமாக இருந்தது. அதை பார்த்த பின்பு இந்த வரவேற்பு கூட கொடுக்க வேண்டாமா என்ன? விளையாடாதே குயிலி, பயிற்சியை தொடங்கலாமா? நீங்கள் சொல்லி நான் மறுப்பதா? இப்போதே துவங்கலா? யாரங்கே? జగదోం తగగుదిగు జగదోం తగిటదోం తగదగిటదోం దృగుదగిటదిగిటదోం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తది తగదిం తగడం తగమదరిదోం తదోం దనదదిం తదిం జను తదిం తదిం దనదదిం తది విజని జని 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 తగిటదిని జగు తదిని జగు జగు జగదోం తగదోం తగగుదిగు జగదోం తగదోం తగగుదిగు దానదిం తదిం దనదోం దనదదిం తదిం దనదోం దనదగదోం తగదోం తగగుదిగు జగదోం తగదోం తగగుదిగు దానదిం తదిం దనదోం దనదదిం తదిం దనదోం దనదన జరుని జంతనం తనం తుంత జరుని జంతనం తనం తుంత జరుని నింత జరుని నింత జరుని నింత జరుని నింత జరుని. அருமை அருமை குயிலி, பயிற்சி மிக அருமை. மகாராணி மகாராணி,
என்னவாயிற்று அமைச்சரே? ஏன் பதற்றமாக உள்ளீர்கள்? ஆலமரத்தை சாய்த்து விட்டார்கள் மகாராணி, ஆலமரத்தை சாய்த்து விட்டார்கள். சற்று விளக்கமாக கூறுங்கள் அமைச்சரே. ஆம், நாம் வரிப்பணம் ஒருபோதும் செலுத்த மாட்டோம் என்று உணர்ந்த அந்த ஆங்கிலேயர்கள் ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு சென்ற நமது மன்னரை சதி செய்து கொண்டு விட்டார்கள் மகாராணி. நீங்கள் சொல்வது உண்மையா? ஆம் மகாராணி. வருத்தம் கொள்ளாதே நாச்சியா, பகைவர்களை பழி வாங்கி விடலாம். எழுந்து வா. அந்த ஆலமரம் சாய்ந்து விட்டது, வருத்தம் தான். ஆனால் ஆணிவேர் அப்படியே தான் இருக்கிறது குயிலி. விடமாட்டேன் அந்த பரங்கியர் கூட்டத்தை. எமது நாடை விட்டு ஓடச் செய்வேன். இது என் சிவகங்கை மண்ணின் மீது சபதம். முத்துவடுகநாதர் வெள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். சிவகங்கை ஆங்கிலேயரின் வசமாகிறது. இதை அறிந்த வேலு நாச்சியார் கடும் கோபம் கொள்கிறார். இருப்பினும் தன்னிடம் ஆங்கிலேயரை எதிர்க்கும் அளவிற்கு படைபலம் இல்லாத காரணத்தினால் பதுங்கி பரங்கியர் கூட்டத்தை அழிக்க சிவகங்கை மண்ணின் மீது சபதம் இருக்கிறார். அப்போது தெரியாது வெள்ளையர்களுக்கு புலி பதுங்குவது பாய்வதற்கு தான் என்று. குறுநில மன்னரான கோபால நாயக்கர் மற்றும் மைசூரை ஆண்ட மைசூர் சிங்கம் ஹைதர் அலியிடம் உதவி பெற்று தனது உடையாள் படை மருது சகோதரர்களான சின்னமருது, பெரியமருது மற்றும் படைத்தலைவி குயிலியுடன் சேர்ந்து 8 ஆண்டுகால காத்திருப்பிற்கு பிறகு கிபி 1780 ஆண்டு ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் ஆங்கிலேயரை சிறைபிடித்தார் வேலுநாச்சியார். காட்சி 3. இடம் போர்க்களம். பெரிய தவறு செய்து விட்டாய் நாச்சியா, என்னை கைது செய்து. It's a big mistake, big mistake. ஆம், பெரிய தவறு செய்து விட்டேன். உன்னை 8 வருட காலம் விட்டு வைத்தது நான் செய்த தவறுதான். Yes, it's a big mistake. தானமாய் கேட்டிருந்தால் தரணியவே கொடுத்து உதவும் மனம் என் தமிழருக்கு இருக்கிறது. வணிகம் செய்ய வந்த நீ என் சிவகங்கையை ஆள வந்தால் உன்னை விட்டு வைப்பேன் என்று நினைத்தாயோ? This is our ruling place. You people are our crazy Adimangal. Be with the rules or else you'll be finished. கையில் விலங்கை பூட்டியும் உனது குற்றம் அடங்கவில்லையா? யாரடா நீ? என் மண்ணையும் என் நாட்டு மக்களையும் அடிமையாகி வைக்க உனக்கு யார் அதிகாரம் அளித்தார்கள்? அதோ கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர்கள் கொடியோர் கையில் சிக்கி தவித்தனர். பகைவர் பொடி பொடியாக போர்க்களம் ஏந்தி என் நாட்டு கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான். இந்த நொடி சிவகங்கை மக்களுக்கு நீ அடிமை. இத்தனை வருட காலம் உன்னை விட்டு வைத்தது என் நாட்டு மக்களை காக்க, என் நாட்டு மக்களுக்கு, என் தமிழ் மக்களுக்கு, என் தமிழ் அன்னைக்கு. இனியும் உன்னை விட்டு வைக்க விருப்பமில்லை. உன்னை வேரோடு அழிக்க வந்தவளே இந்த வேலு நாச்சியார். குயிலி மட்டும் மனித வெடிகுண்டாக மாறி எங்கள் ஆயுத கிணங்கை அழிக்கவில்லை என்றால் your சிவகங்கை would have been scattered, finished, boom. ஒரு குயிலிக்கே உன்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. எங்கள் நாட்டில் 1000 குயிலி உள்ளனர் என்பதை அறிந்து கொள்ளடா. நாடு விட்டு நாடு வந்த நாடோடி பரங்கி. Oh, holy moly, just untie my hands. I'll show you who I am, you crazy Adimangal. மிஸ்டர் ஜோசப் ஸ்மித், இவனின் வார்த்தை உதித்தால் உமது நாக்கு துண்டிக்கப்படும். தாயே, இவனை இனியும் விட்டு வைக்காதீர்கள். இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக உங்கள் வீரத்தை பறைசாற்ற இதுவே சரியான தருணம். வீரத்தாலும் புனிதத்தாலும் நிறைந்த என் தாய் திருநாட்டை மாசுபடுத்தி விட்டீர்கள். இனியும் இவனை விட்டு வைக்க மாட்டேன். அப்படி விட்டு வைத்தால் வைரத்தாளி பூட்டிய என் கணவர் முத்துவடுகநாதருக்கு நான் செய்யும் துரோகமாகும். இந்த கயவனை மக்களிடமே ஒப்படைக்கிறேன். அவர்களே இவனது முடிவை முடிவு செய்யட்டும். இவனது முடிவு நம்மை தீண்ட நினைக்கும் ஒவ்வொரு அந்நியனுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள் இவனை. இனியும் ஒரு கணம் இவன் பாதம் என் சிவகங்கை மண்ணின் மீது இருந்தால் வெட்டி வீசுங்கள் அவன் தலையை. No, you can't do this to me. Living. No. Living. No. Oh.
நம் தேசம் பாரதம், நம் நிலம் தாயின் கருவறை போல புனிதமானது. அந்த நிலத்தை இடையரா வெள்ளை ஆட்கள் காலால் மிதிக்கும் பொழுது என் ரத்தம் கொதிக்கின்றது. நாம் யார் என்பதை விட நாம் எதற்காக போராடுகிறோம் என்பதே முக்கியம். நான் என் நாட்டிற்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும் தாய் மொழிக்காகவும் போராடுகிறேன். ஒரு பெண் கையில் வாளெடுத்தால் அது வெறும் அல்ல, அது புரட்சியின் சின்னம். என் வெற்றி என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்குமான வெற்றி. பூமரசு கொட்டுங்கள், சிவகங்கையில் ஹனுமன் கொடி பறக்கட்டும். Thank you so much. Thank you.